அடுத்து இந்த குடும்பமாக இருக்கிறோம் இல்லையா, அதுல பலவித நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு செட்டப் படைச்சிருக்காங்க இல்லையா, ஆன பெண்ணு ஜோடியா சேர்ந்து வாழ்வது என்பது, இதுல நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமான. உடலுக்கு நன்மை, மனசுக்கு நன்மை, சமூகத்துக்கு நன்மை, எல்லாம் கலந்தது எதுலதான் இருக்கிறது, குடும்பம்ங்கிறதா இருக்கிறது. இப்ப குடும்பம்னா என்ன? குடும்பம்னா ஒரு ஆண் பெண்ணிலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி தான் அதனுடைய துவக்கமாக இருப்பார்கள். பிறகு என்னவாக, கணவனாக இருந்தவன் தந்தையா மாறுவான். அவன் தந்தைங்கிற அந்த பேர் கூட எதனாலதான் வரும், குடும்பத்தினாலதான் வரும். அப்ப கணவனாகவும் மனைவியாகவும் இருந்தவர்கள் இவன் தந்தையாகவும் அவன் தாயாகவும் மாறுவார்கள். அதே மாதிரி இவருக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பிறந்த வேற யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காவோ தங்கச்சியாவோ வருவார்கள். இந்த குடும்பம்ங்கிற ஒரு இணைப்பை வைத்தால்தான் ஒரு சமூகம் உண்டாகிறது, ஒரு கோத்திரம் உண்டாகிறது. இது ஒரு மனிதனுக்கு அவனுடைய நெருக்கடியான காலகட்டத்தில் பக்கபலமா நிற்பார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, வேற எவன் உதவி செய்யறானோ செய்யலையோ, உங்க அண்ணன் தம்பி நிப்பானா இல்லையா, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்றாங்க. தம்பி இருந்தான்னா படையை கண்டா கூட பயப்பட மாட்டான். ஏன்? அண்ணனுக்கு பிரச்சனை தம்பிக்கு துடிக்கும், தம்பிக்கு ஒரு கஷ்டம் என்றால் அண்ணனுக்கு துடிக்கும். இப்ப அண்ணன் தம்பி இந்த மாதிரியாக ஒருத்தர் பக்கபலமாக நமக்கு ஒரு உறவு முறை எதனால கிடைக்கிறது, இந்த குடும்பம்ங்கிற ஒரு செட்டப்புக்குள்ள நுழைஞ்சாதான் கிடைக்கும். இந்த குடும்பம் இல்லாத முறையில இந்த உடல் ரீதியான உணர்வு வரும் பொழுது வேற மாதிரி போனான்னு வைங்க, அந்த மாதிரி போனவனுக்கு மச்சான் இருப்பானா, மச்சனர் இருப்பானா, மாமனார் இருப்பாரா, இருக்க மாட்டார். வேற மாதிரியாக ஒரு ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண் இப்படி போனாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு இந்த இன்பம் கிடைக்காது. இந்த அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா ஒண்ணுமே இருக்காது. அவன் அனாதே தனியா அந்த உணர்ச்சி வேகத்துல அந்த இளமை முறுக்குல என்னத்தையாவது செஞ்சு நோயை வாங்கி கட்டிக்கிடுவான். கடைசியில் ஒரு கட்டத்தில் என்னவாவான்னு கேட்டா அவனுக்கு பக்கபலமா நிக்க யாருமே இருக்கும், அவன் மட்டும் தான் நிற்பான். சமூகத்துல அவனுக்கு என்று ஒரு சமூகமே இருக்காது, அவனுக்கு என்று ஒரு கூட்டமோ ஒரு கோத்திரமோ இருக்காது. எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, ஒரு நெருக்கம் இருந்தா தான் உதவி செய்வாங்க. இப்ப எனக்கு ஒருத்தர் உதவி செய்யறாருன்னா எனக்கு எந்த வகையிலாவது ஒரு தொடர்பா இருக்கணும். என் தம்பியா இருக்கணும், எங்க அண்ணன் சின்ன சித்தப்பனா இருக்கணும், பெரியப்பனா இருக்கணும், மாமனா இருக்கணும், மச்சானா இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில, அல்லது என் மனைவிக்கு சொந்தக்காரனா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த குடும்பம்ங்கிற இந்த அமைப்புக்குள்ள நம்ம நுழைந்தால்தான் இதெல்லாம் கிடைக்கும். சில விவரம் கட்டு போய் சில பேர் என்ன செய்யறான், இதுக்கு சுதந்திரம்ங்கிற பெயரை உண்டாக்கி கொண்டு குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரியான நாடகங்கள் சினிமாக்களை எடுத்து அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குறான் என்று சொன்னால் அந்த அறியாத மக்களுக்கும் கேடு செய்யறான். விளங்காம தப்பான முடிவு எடுக்கிறான அவனுக்கும் கேடு செய்து அவனுடைய முதுமையில, அவனுடைய தள்ளாத வயசுல, அவனுடைய கஷ்டமான நேரத்தில் அவனை அம்போண்டு நிப்பாட்டுவதற்காகத்தான் இந்த சித்தாந்தங்கள் உதவுகிறது. அதனால முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும், இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பினால நமக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடைக்கிறது. இந்த கணவன் மனைவி நுழைந்த பிறகு நமக்கென்று ஒரு கூட்டம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், கஷ்டத்துக்கு ஆறுதல் ஒருத்தர் சிரமப்படுறாருன்னு வைங்களேன், ஊர்ல 50 பேர் உதவி செய்ய மாட்டான், அண்ணன் தம்பி செய்வானா இல்லையா, மாமா மச்சான் செய்வானா இல்லையா, ஒருத்தன் கொஞ்சம் மேல இருப்பான், ஒருத்தன் கீழே இருப்பான், ஒருத்தன் தூக்கி நிப்பாட்டுவதற்கு எது உதவுறது, இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு உதவுகிறது என்பதை உணர்ந்து, எதுக்கு இதை சொல்றேன், அது கட்டிக்காக பாடுபடணும். குடும்பத்தை உடைச்சு சேர்த்துட்டு போயிடக்கூடாது. குடும்பங்கிற அந்த அமைப்பை வைத்துத்தான் நமக்கு எல்லா வகையான உதவிகளும் இருக்குமே தவிர வெளிமக்களால் அவ்வளவு உதவிகள் நமக்கு கிடைக்காது. அது ஒரு நன்மை கிடைக்கிறது. அதே போல இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இருந்தால்தான் மனித குலம் பெருக முடியும். மனித குலம் பெருகினா தானே இவ்வளவு முன்னேற்றங்கள் அனுபவிக்கிறோமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம், மனுஷன் பெருகலைன்னா இவ்வளவு வசதி நம்ம அடையவே முடியாது. மக்கள் தொகை கூடி போச்சு, குறைக்கணும்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க விளங்காம. ஆனால் இந்த மக்கள் தொகை கூடாம இருக்குமே, ஆனால் இப்ப நீங்க அனுபவிக்கிற விஷயங்கள் அனுபவிக்க இயலுமா? இன்றைக்கு பல நவீன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறான, இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சான், மக்கள் தொகை அதிகமா போனதெல்லாம் கண்டுபிடிச்சான். மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா இதை கண்டுபிடிக்கிறவனுக்கு கமர்ஷியல் லாபம் இருக்காது, நஷ்டமா போயிடும். இப்ப பஸ் கண்டுபிடிச்சான்னு வைங்க, ஊருக்கு 10 பேர் தான் இருக்கிறான், இந்த பஸ்ல எவன் ஏறுவான், ஏறாட்டி இவனுக்கு இப்படி கட்டுப்படி ஆகும், வெறும் பஸ் தான் ஓடிட்டு போகணும். மக்கள் பிரிஞ்சு வழிஞ்சா தான் என்ன செய்யும், அப்படியே பஸ் கண்டுபிடிச்சா ஒரு பஸ் 100 பஸ் 200 பஸ் விடலாம், மக்கள் ஏறி போவாங்க, அப்படி செய்வானால. இந்த மைக்கையும் கண்டுபிடிச்சோம், ஊர்லயே 10 பேர் தான் மைக் இருக்குன்னு சும்மா நின்று பேசி போறோம். ஊர்ல மெட்ராஸ்ல 10 பேர் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தேவையா, சும்மா நின்று முன்னாடி உட்கார்ந்து பேசி போறோம், மைக் என்னத்துக்குங்கிறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நவீன விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே எதுக்கு தான், வாகனங்களை கண்டுபிடிக்கிறது, வசதிகளை கண்டுபிடிக்கிறது, டிவியை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே எதுக்காகத்தான், நம்பர் அதிகமாகும் பொழுது அதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்.
அப்ப இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் இந்த மனித வளம் கிடைத்திருக்காது. இந்த மனித வளம் அந்த 2 பேர் மூலமாக மனித வளம் பல்கி பெருகியதற்கே காரணம் என்னன்னு கேட்டா இவ்வளவு காலமாக கட்டி காத்து வந்த குடும்ப அமைப்பு தான். அது ஒரு நன்மை. மனித குலம் பெறுகிறது ஒரு நன்மை. நமக்கென்று ஒரு இனம், நமக்கென்று ஒரு கோத்திரம், நமக்கென்று உறுதுணையாக நிற்கக்கூடியவர்கள் உண்டாவது இருக்குத, அது ஒரு நன்மை. அதையெல்லாம் விட மற்ற அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுருங்க, இந்த கணவன் மனைவிங்கிற ஒரு செட்டப்ல இருக்கும் பொழுது அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏற்படுற தொடர்பின் காரணமாக அவங்களுக்கு மத்தியில் எந்த ஒளிவு முறையும் இருக்காது. உடல்ல ஒளிவு, மற்ற எதிலையும் ஒளிவு முறை இல்லாட்டாலும் உடல் ரீதியாக அவர்களுக்கு மத்தியில் ஒளிவு முறை இல்லாம போகும் பொழுது ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிகமான ஈடுபாடு வைக்கிறாங்க, அதிகமா கவனிக்கிறாங்க. ஒருத்தருக்கு தலைவலி இருந்தா அந்த பொண்ணு துடிச்சு போயிடுறான், அவளுக்கு வைத்த வலினா இவன் துடிச்சு போயிடுறான். இதற்கெல்லாம் என்ன காரணமா இருக்கிறது? இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த அன்பு ஏற்படுகிறது. குடும்ப செட்டப்பில் ஏற்படாது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை துணையின் மூலமாக வசதிகள் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டா தியாகம் செய்வது. குடும்பங்கள்ல எல்லாரும் தியாகம் பண்றான். குடும்பம் ஒரு செட்டப் வந்துருச்சுன்னு வைங்களேன், குடும்பத்தில் இல்லாத சுயநலவாதியா இருப்பான். குடும்பம்னு வந்த பிறகு என்ன செய்வான், அவனுக்கு ஒரு தேவையா இருக்கும். தம்பி வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்கும், இந்த தம்பி வச்சுக்கமா, அவனுடைய தேவையை குறைத்து கொண்டு தம்பிக்காக கொடுப்பான், தம்பி பிள்ளைக்காக வேண்டி கொடுப்பான். பொண்டாட்டிய சமைச்சு வைப்பா, புருஷன் நல்லா சாப்பிட்டு அவன் சாப்பிட்டுமா நடிச்சுக்கிடுவான். அவ தன்னுடைய அந்த பசியை கொஞ்சம் அடக்கி கொண்டு புருஷனை சாப்பிடணும். ஒரு தாய் பிள்ளைய கொடுத்துன்னு செய்யறா, இருக்கிற புள்ள கொடுத்து சாப்பிடறப்ப சந்தோஷப்படுறா. இப்ப எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே புள்ள தாய்க்கு தியாகம் பண்றான், தாய் பிள்ளைக்கு தியாகம், புருஷனுக்கு பொண்டாட்டி தியாகம், பொண்டாட்டிக்கு ஒழுங்கான குடும்பமாக இருந்தால், குடும்பத்தை ஒழுங்கான முறையில் நம்ம அனுசரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த தியாகம் சுயநலமற்றவர் குறைந்தவர்களாக நம்ம இருப்போம். அதை சுயநலம்னு உலகம்லாம் சொல்லுவான். நம்ம சுயநலமா இருக்கிற நமக்காக இருக்கிறது இல்ல, நம்ம குடும்பத்துக்காக தான். அவன் சம்பாதிக்கிறான், சுயநலவாதிங்க. அட சம்பாதிச்சு அவனா திங்கிறான், முன்னாடி கொடுக்குறான்ல, பிள்ளை கொடுக்குறான்ல, சித்தப்பா பெரியப்பா கூட, அது சுயநலமாப்ப? சுயநலம்னு சொன்னா அவனே வச்சுக்கிட்டு சுயநலம். ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கணும், பணக்காரனாகணும், கோடீஸ்வரனாகணும் ஆசைப்பட்டு சம்பாதிச்சான்னு சொன்னா ஒரு வகையில வேற கோத்திரத்துக்காரங்களுக்கு சுயநலம் மாதிரி தெரியும். நெசமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா சுயநலம் இல்ல. எந்த ஒரு வசதி படைத்தவனு விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 கஞ்ச பேரவழிகளை கழிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே மற்றவங்களுக்காக தான் உழைக்கிறான். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நீங்களா வச்சுக்கிறீங்க, கடையில வேலை செய்யறீங்க, ஒரு சேல்ஸ்மேனா இருக்கிறீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, பாப்பாக்கு அனுப்புறீங்க, அம்மாக்கு அனுப்புறீங்க, பொண்டாட்டிக்கு அனுப்புறீங்க, வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறீங்க, அந்த பணத்துல நீங்களா வச்சுக்கிறீங்க. இந்த கஷ்டமே தியாகம் தானே. வெளிநாட்டுல போய் நீங்க உங்க வயிற்றுக்குன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குமா? நம்ம வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடறதா இருந்தா ஒரு 2 நாளைக்கு உழைச்சா போதும். 2 நாளைக்கு உழைச்சு வர்ற சம்பளம் 30 நாளைக்கு தின்று போயிடலாம், ஒரு ஆள் மட்டும் சாப்பிடறதா இருந்தா. நம்ம ஏன் மேற்கொண்டு 28 நாள் உழைக்கிறோம்? பொண்டாட்டி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அத்தா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், எல்லாம் தானே. அதுக்கு மேலே எல்லாம் நிறைய தந்தா சமூகம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், வாரி வாரி கொடுக்குறோம். அப்ப இந்த குடும்பங்கிற ஒரு விஷயத்தை விட்டு வெளியே போனவன் எவனா இருந்தாலும் சரி, வெறும் சுயநலத்தை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே இருக்காது. அவன் நம்ம சுகம், நம்ம உடம்பு, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஜாலியா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவன்கிட்ட மிச்சமா இருக்குமே தவிர எந்த விதமான ஒரு சமூக அக்கறையும் எந்த விதமான தியாக மனப்பான்மை இல்லாதவனா மாறிடுறான். இதெல்லாம் இந்த குடும்பத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. அதே மாதிரி குடும்பத்துல இந்த உடல் ரீதியான சமூக ரீதியான நன்மை இருக்கிறதோட உடல் ரீதியான நன்மை இருக்கு, மன ரீதியான நன்மை இருக்குங்கிறான். இந்த குடும்ப வாழ்க்கையில கணவனாக மனைவியாக அவர்கள் எப்படி அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் பின்னாடி நம்ம சொல்லுவோம். குடும்ப வாழ்க்கையில நிறைய ஃபெயிலியர் ஆகுறது, பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் இஸ்லாத்துல தீர்வு அவங்களுக்கு தெரியறது இல்ல. இஸ்லாத்துல அனைத்துக்கும் தீர்வு இருக்கிறது. அது 2வது நம்ம வைத்துக் கொள்வோம். இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா கணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்து, மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதா? ஒழுங்கான இல்லற வாழ்க்கை இருந்தால், ஒரு ஆம்பளை எடுத்துக்கிட்டோம், பெண்ணை எடுத்துக்கிறோம், இந்த இல்லறத்துல ஈடுபடும் பொழுது முழு உடம்பும் ஈடுபடக்கூடிய ஒரே வேலை அதுதாங்க. மூட்டை தூக்குனா முதுகுக்கும் கைக்கும் தான் வேலை, மற்றதுக்கெல்லாம் வேலை கிடையாது. எந்த ஒரு வேலையை கொடுக்குறீங்க வாங்குறீங்க, எந்த வேலை செஞ்சாலும் சரி ஃபுல் உடம்பும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒர்க் இருக்குமானா ஒர்க் இருக்காது. இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் தான் உடம்புடைய ஒவ்வொரு செல்லுகளும் என்ன செய்யுது? உழைக்குது. உடம்புடைய சாப்பிடுறோம் என்றால் அந்த சாப்பாடை ஜீரணமாக்குறதுக்கு சில பொருள்கள் இருக்கும், அது வேலை செஞ்சுக்கிறோம். இந்த சாப்பாட்டை செமிக்கிறது கைக்கு எந்த வேலையும் கிடையாது, உள்ள தள்ளணும் கை சும்மா இருந்துக்கிறோம். அந்த செமிக்க வைக்கிற வேலை என்ன செய்யும்? குடல் உட்கார்ந்து அரைச்சி கரைச்சி அது ரசாயனம் திறந்தா செஞ்சுட்டு போயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு 10 உறுப்புகளோ 5 உறுப்புகளோ 15 உறுப்புகளோ 20 உறுப்புகளோ வேலை செய்யும்.
ஆனா தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது என்னவாகுதுன்னு கேட்டா ஒட்டுமொத்த உடம்புடைய ஒவ்வொரு அணுக்களும் என்ன செய்கிறது, அது ஈடுபடுகிறது, அனைத்து அணுக்களும் வேலை செய்கிறது. அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அச்சு அசல் அவன மாதிரியே வருது. அப்படின்னா அவனுடைய எல்லா இடங்கள்ல இருந்து எடுத்திருக்கல. அந்த அந்த உயிரணு எங்க இருந்து வருது, குறிப்பிட்ட இடத்துல இருந்து உற்பத்தி ஆவது கிடையாது. ஒட்டுமொத்த உடம்பில் உள்ள அணுவில் இருந்தும் அந்த சாரை எடுத்து சுருக்கி ஜிப் பண்ணி என்ன செய்கிறது, அது அணுவாக கருவுல செலுத்துற காரணத்தினாலதான் இவன மாதிரி அவன் இருக்கான். யார் மாதிரியே, அப்ப மாதிரியே இருக்கான். என்ன அர்த்தம், இப்ப இந்த நகத்துல இருந்து எடுத்திருக்குது, மூஞ்சில இருந்து எடுத்திருக்கு, மூக்குல இருந்து எடுத்திருக்குது, கண்ணுல இருந்து எடுத்திருக்கு சத்து. ஒவ்வொரு பாட்டுல இருந்து எடுத்த காரணத்தினாலதான் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி பிறக்கிறான்னு சொல்றமா இல்லையா. சில நேரத்துல உரிச்சு வச்ச மாதிரி இல்லாம போயிடும். காரணம் ரெண்டு மிக்ஸ் ஆகுறதுனால அவனுடைய இது கொஞ்சம் கலந்துருமா இல்லையா. அதனால சில இடங்கள்ல மாறி, சில நேரத்தில் அப்படியே இருக்கும். ஒரு அப்ப மாதிரியே எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. இந்த வயசுலதான் வித்தியாசம் இருக்குமே தவிர, அந்த முதுமை இளமைங்கிற வித்தியாசம் இருக்குமே தவிர தோற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்காது. அப்ப ஒரு மனிதனுடைய ஃபுல் பாடியும் இயங்கக்கூடிய ஒரு இடம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த தாம்பத்தியத்தை தான் ஃபுல் பாடி வேலை செய்யுது. இந்த தாம்பத்தியத்தை சரியாக அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷம் அனுபவிப்பார்களே ஆனால் முதலாவதாக கிடைக்க நன்மை என்ன தெரியுமா, நம்ம மனிதன் மூளையை கொண்டுதானே மனுஷன். மூளையினாலதான் நம்ம பகுத்தறிவுக்கு போய் தான் நம்ம சிந்தனையில சிறந்தவன் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மூளை திறன் அதிகரிக்கணுமா இல்லையா. நமக்கு மூளை திறன் தாம்பத்தியத்தினால் அதிகரிக்கும். தாம்பத்திய வாழ்க்கையினால என்ன அதிகரிக்கும், மூளை திறன் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்றோம். எலிகளை வைத்து சில எலிகளை பெண் எலியோட சேராம தனியா கொஞ்சம் எலியை வச்சு போடுறான். கொஞ்சம் எலி என்ன பண்றான், பெண் எலியோட சேர்றதுக்குன்னு அதை கூட ரெண்டு மூணா பிரிக்கிறான். வாரத்துக்கு ஒருக்கா சேர விடுறது, மாசத்துக்கு ஒருக்கா சேர விடுறது, அறவே சேர விடாம ஆக்குறது. இப்படியாக பிரித்து வைத்து விட்டு ஒரே மாதிரி ஒரே வயசுல ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே மாதிரி எலிகள் அமெரிக்காவில் எலிகளையா பிடிச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி விட்டு முடிவுக்கு என்ன வர்றான், எந்த எலிகள் கட்டுப்பாடு இல்லாம சுதந்திரமா அவங்களுடைய ஜோடிகளோட விடப்படுகிறதோ அந்த மாதிரியான எலிகள் எல்லாம் மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, மூளை திறன் நல்லா இருக்கிறது, சுறுசுறுப்பாக செயல்படுகிறது. அப்படி கூணி குறுகி இப்படி நிக்கிறது இல்ல, அது ஃப்ரெஷ்ஷா செய்யும், பிரெயின் நல்லா தெளிவா வேலை செய்யும். அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைப்பதற்கு ஏற்றவாறு அதுல ஹார்மோன் சுரந்து மூளையை அது விரிவுபடுத்துது, மூளையுடைய திறனை அதிகரிக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறான். இதெல்லாம் அந்த குடும்ப செட்டப்ல தான் ஏற்பட முடியும். அந்த மாதிரியான எலிகளை வைத்து ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா மூளை வளர்ச்சி கூட சில பெண்களை பாத்தீங்கன்னா கல்யாணம் அவருக்கு ஒண்ணுமே இருக்காது. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா பேசுற பேச்சையும் அந்த தெளிவையும் பாருங்களேன், அந்த அவளுக்கு ஒரு வாரத்துல முத்தி போயிரும் மூளை. ஒரு பெரிய ஒரு 50 வயசு ஆளுடைய அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், அந்த மூளைக்கு அவ்வளவு பெரிய ஒரு தெளிவு எதனால கிடைக்கிறது, இந்த இல் வாழ்க்கையினால கிடைக்கிறது என்பதையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முழு உடலும் இயங்கக்கூடிய ஒரு ஒர்க்கா இருக்கிற காரணத்தினால அதிகமான கலோரி செலவாகும். இப்ப நடக்கிறோம்னு வைங்களேன், கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு, நடப்பான்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாரு. 1 மணி நேரம் நடப்போம், என்ன 1 மணி நேரத்தில் என்ன குறைஞ்சிட போகுது, 300 கலோரி 500 கலோரி குறையும். பெரிய அளவுல நம்ம கொழுப்புலாம் குறைஞ்சிடாது. ஒரு 5-6 மணி நேரம் நடந்தா தான் அது ஒரு போதுமான அளவுக்கு இருக்கும். அப்ப இதுல அப்படி நடந்தால் கூட என்ன வேலை செய்யும், கை காலை ஹார்ட் ரத்தம் சில வேலைகள் செய்யும். ஒவ்வொரு அணு வேலை செய்யுமா, ஒவ்வொரு அணு நரம்புல உள்ள ரத்தம் வேலை செஞ்சுட்டு இருக்குமே தவிர ஒவ்வொரு அணுவும் வேலை செய்யுமா செய்யாது. இது தாம்பத்தியத்தில் இருக்கும் பொழுது அதிகமான கலோரிகள் எரிக்கப்படுற காரணத்தினால நிறைய இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிருமா, இந்த தாம்பத்தியம் மட்டும் ஒழுங்கா போய் கொண்டிருந்தா. இன்னைக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இந்த மன அழுத்தம் ரத்த அழுத்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும். இல்லற வாழ்க்கையில என்னவா இருக்கு, ஒருத்தர் அதை புரிந்து கொள்ளாம ஒரு ஆண் எப்படி நடக்கணும் ஆம்பளைக்கும் தெரிய மாட்டேங்குது, ஒரு பெண்ணு எப்படி நடக்கணும் பெண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான காரணத்தினால அவங்களுக்கு மேற்பட்ட அந்த விரிசல் என்னத்தை ஏற்படுத்துது, அவங்களுக்கு கொழுப்பு அதிகரிக்க செஞ்சு, அதனால கொழுப்பு அதிகரித்தால் என்ன ஆயிரும், ரத்த குழாயில் அடைச்சிக்கிறமா இல்லையா, பல பிரச்சனை அட்டாக் வரைக்கும் வந்துருது. அப்ப என்ன சொல்றான்னு கேட்டா அதிகமான கலோரிகள் எரிக்கப்படுறது இதுல இல்லறத்துல ஈடுபடுற காரணத்தினால அதிகமான கலோரிகள் செலவாகிறதுனால அவங்களுக்கு கொழுப்புகள் குறைகிறது. கொழுப்பு குறையுது, ரத்தம் சுத்தி அடைகிறது. ரத்தம் சுத்தம் அடையும் பொழுது என்னவாகிறது, ஒரு டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும்.
டென்ஷனுக்கு காரணம் என்ன? மன ரீதியான சில காரணமும் டென்ஷனுக்கு இருக்கிறது, உடல் ரீதியான காரணம் இருக்கிறது. டென்ஷன் ஆத்திரம் வருதுல ஒருத்தனுக்கு, அவனை மனசை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள்னாலேயே அவனுக்கு டென்ஷன் வந்துடும். உடம்புல உள்ள உறுப்புகள் ஒழுங்கா வேலை செய்யாட்டி தலைவலி அந்த உங்களுக்கு வரதான் செய்யும். ரத்தம் எல்லா பக்கம் சப்ளை ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒழுங்கா சப்ளை ஆகலன்னா டென்ஷன் ஆகுமா இல்லையா? அப்ப உடல் ரீதியாக இடையூறுகள் இருந்தால் அவனுக்கு ஆத்திரம் வரும். மாதிரி வாய்ப்பு பிடிக்க மாதிரி இருக்கணுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம் சொல்ல மனசு வராது. இதுதான் கடுப்பா இருக்கு, கூட அப்ப டென்ஷன் வருதா இல்லையா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடும். உடல் ரீதியா மனது ரீதியா பிரச்சனை வந்தால் டென்ஷன் வரும். அப்ப இந்த உடல் ரீதியான டென்ஷன் இது குறைக்கும், மன ரீதியான டென்ஷன் இது குறைக்காது. அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதன் மூலமாக உடல் ரீதியான அந்த கொழுப்பு, இந்த அடப்பு, கழிவுகள் எல்லாம் போய்விடுற காரணத்தினால நல்ல டென்ஷன் இல்லாம ஒரு அமைதியான ஒரு நிலையை மனுஷனுக்கு உண்டாக்குது என்பதை விஞ்ஞானிகள் என்ன செய்யறான், ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த ஒரு நன்மை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் சீராகி போயிடும். ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, இல்லாம சீரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுல குறைவு இருந்தா என்ன, அங்க பஞ்சாயத்து ஆகி போயிடும். அடுத்து என்ன, இந்த இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த அதிகமான உடல் முழு அந்த நேரத்தில் வரக்கூடிய வேர்வையும் வேற வேற வேலை செய்வதனால் ஏற்படுற வேர்வை இருக்குல்ல, அதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. ஒரு மம்பட்டி பிடிச்சி வெட்டுறீங்க, ஒரு கோடாலி எடுத்து வெட்டுறீங்க, அதனால உங்களுக்கு மூட்டையை தூக்குறீங்க, வேர்வை வரும். இந்த வேர்வைக்கும் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது வரக்கூடிய வேர்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஒட்டுமொத்த உடம்புடைய அனைத்து பகுதியில் இருந்தும் அந்த உப்புகளும் அந்த கழிவு நச்சுப் பொருள்களையும் வெளியேற்றுகிறது. அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த வேர்வையில பாடியில் இருக்கக்கூடிய நிறைய கழிவான பொருள்கள் எல்லாம் அதன் மூலம் வெளியேறுகிறது. அப்ப என்னவாயிருது, ரொம்ப சுத்தமான நிலையை நோக்கி மனுஷன் வந்துடுறான். அழகா தூக்கம் வரும். அதனாலதான் இந்த தாம்பத்தியில் ஈடுபட்டவர் நல்ல ஒழுங்கான முறையில செஞ்சாங்கன்னா படுத்து தூக்கம் வராம மோட்டை பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அழகான முறையில தூக்கம் வரும். அது மாதிரி நிம்மதியை தரும் சொல்றான். அதே மாதிரி இப்ப கூட விளையாட்டு வீரர்கள் என்னஞ்சாங்க, ஒழுங்கா விளையாடலன்றவன அதுக்கு இப்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறான். இவனை விளையாட்டுன்னு இவனை ஆக்கி வேற எதுலையும் சிந்தனை இல்லாம ஆக்குனதுனாலதான் அவன் ஈடுபட மாட்டேங்கிறான் ஒழுங்கா. அவனெல்லாம் டெஸ்டுக்கு உண்டாக்குன்னு டெஸ்ட் பண்ணி எடுத்தா அவன் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க ஜோடியை பிரிஞ்சு இருக்கிறது தான் காரணம். விளையாட்டுன்னு ஆரம்பிச்சா என்ன செய்யறான், உடற்பயிற்சின்னு மாச கணக்குல உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு மாச கணக்குல என்ன செய்யறான், அது உடம்பையே கவனிக்கிறான். அவனுக்கு தப்பா யாரும் சொல்லி கொடுத்து விட்டாங்க, குடும்ப வாழ்க்கை ஈடுபட்ட சத்துலாம் போயிடும், அப்படி தப்பா சொல்லி அப்பெல்லாம் ஒன்றும் போயிடாது. வழங்குதா, அவனுக்கு தப்பா சொல்லி கொடுக்கப்படுது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு வை, அந்த பாடி அப்படி இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனுக்கு வேலை செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லி கொடுத்தவன அடுத்த விளையாட்டு நம்ம ஜெயிக்கணும் என்று நினைத்து கொண்டு அவனாவும் தவிர்க்கிறான். பயிற்சிங்கிற பெயர்ல அந்த கோச்சு கொடுக்கக்கூடியவர்களும் தவிர்க்க வைக்கிறார்கள். அதனால தோத்து போயிடுறாங்க நிறைய இடத்துல. அப்ப யார் ஜோடியோடு சந்தோஷமா இருந்து கொண்டு விளையாடக்கூடிய அந்த கட்டங்கள்லையும் சந்தோஷமா இருக்கிறார்களோ அவங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கிறது, அவங்களுடைய வீரம் அதிகரிக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போறதுங்கிற டென்ஷன், போருக்கு போற சும்மாவா, போருக்கு போற உயிரை பணைய வைக்கிற விஷயம், திரும்பி வருவோமா இல்லையான்னு தெரியாது. போருக்கு போகும்போது மனைவியரை கூட்டு போறாங்க. எதுக்கு? அப்பதான் டென்ஷன் எல்லாம் போர் செய்ய முடியும். போறது யுத்தத்துக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, மனைவிமார்களோ யாரையா ஒரு ஆளை சீட்டு குலுக்கி போட்டு கூட்டு போவாங்க மனைவியோடு தான். ஏன்? அப்பதான் அந்த போர் வியூகத்தை ஒழுங்கா வகுக்க முடியும். போருக்கு போனாலும் உயிரை கொடுக்கிற ஒரு வேலையா இருந்தாலும் அந்த நேரத்திலும் என்ன செய்யணும், அந்த சந்தோஷமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தா தான் அதை வியூகம் வைக்க முடியும், திட்டம் போட முடியும், எதிரிகளுடைய அதை ஒழுங்கா ஃபேஸ் பண்ண முடியும், மூளை ஒழுங்கா வேலை செய்யும். இல்லைன்னா உடம்பு அங்க இருக்கும், இங்கெல்லாம் மனசுல அந்த ஊர்ல மதீனாவுல இருக்கும், அப்படி இருந்தா சரியா வருமா? அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இது சொல்லி தர்றாங்க. நமக்கு யுத்த காலத்துக்கு போனாலும் அது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரியான பல நன்மைகள் இந்த குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிறது.